அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், திஸ் இஸ் சோஃபியா. பஞ்சாபி ஸ்டைல் பட்டாணி குருமா பார்க்கலாமா? அதுக்கு நான் காஞ்ச பட்டாணி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அது பாயில் பண்ணிக்கலாம். குக்கரில் பட்டாணி சேர்த்திக்கோங்க. கூடவே 2 கிழங்கும் சேர்த்திட்டு இந்த பட்டாணிக்கான சால்ட்டையும் சேர்த்தி தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சுக்கலாம். விசில் வரட்டும். சைட் பை சைட் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 2 பெரிய வெங்காயம் சேர்த்திக்கோங்க. லைட்டாக வதங்கட்டும். வதங்கினோன்னே ஒரு 5-6 பல்லு பூண்டும் ஒரு துண்டு இஞ்சியும் சேர்த்தி எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுங்க. கூடவே ஒரு 3 பச்சை மிளகாவும் ஒரு 5-6 முந்திரி பருப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினோன்னே பட்டாணி குக் ஆயிடுச்சு. இப்போது இதுலேருந்து கிழங்க தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதுலேருந்து கொஞ்சம் பட்டாணி எடுத்து நம்ம அந்த கடாயில் சேர்த்திட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மசாலாஸ் எல்லாம் சேர்த்திக்கலாம். 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இது எல்லாத்தையும் சேர்த்திட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுங்க, பச்சை வாசம் போகிற வரைக்கும். கூடவே கொஞ்சம் இந்த கிரேவிக்கான சால்ட்டையும் சேர்த்திட்டு மல்லித்தலையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுங்க. எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறினோடனே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. இப்போ அதே கடாயில் பட்டர் சேர்த்திக்கோங்க. பட்டர் சேர்த்திட்டு அரைச்ச பேஸ்ட்டை இதில் சேர்த்திட்டு தேவையான தண்ணீரும் சேர்த்திக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட் கொதிக்கட்டும். கொதித்தோடனே வேக வச்ச பட்டாணியை இதில் சேர்த்திட்டு ஒரு 1 மினிட் அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த கிரேவிக்கான சால்ட் பத்தலைன்னா நீங்கள் சால்ட்டு சேர்த்திக்கோங்க. நான் சால்ட்டு சேர்த்திருக்கேன். இப்போது வேக வச்ச கிழங்கு மசிச்சு இது கூட அப்படியே சேர்த்திக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட் கொதித்த உடனே கசூரி மேத்தியை க்ரஷ் பண்ணி இதில் சேர்த்திட்டு ஒரு நல்லா கொதி வந்தோடனே நம்மளோட சூப்பர் டேஸ்டியான பஞ்சாபி ஸ்டைல் பட்டாணி குருமா ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்திக்கு சூப்பர் டூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் வாட்சிங். பாய்.